சிவகங்கை மாவட்டம் கீழக்குளம் அருகே நண்பரின் பிறந்த நாளையொட்டி வனப்பகுதியில் கறி விருந்து நடத்திய தலைமறைவு குற்றவாளிகள் இருவர் ட்ரோன் மூலம் சிக்கினர். டிஎஸ்பி தலைமையிலான 40 பேர் கொண்ட சிறப்பு குழு அவர்களை ட்ரோன் மூலம் கண்காணித்து சுற்றி வளைத்தது. இதையறிந்த ரவுடிகள் அங்கிருந்து தப்பி ஓடிய நிலையில் பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய சரவணன், பவுல் பாண்டி ஆகியோர் மட்டும் சிக்கினர். சம்பவ இடத்திலிருந்து 2 வாள்கள், 5 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சிவகாசியில் மது போதையில் ஒரு கும்பல் மாமூல் கேட்டு பழக்கடை வியாபாரியை தாக்கி பணத்தை பறித்து சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பழக்கடை நடத்தி வரும் ராமர் என்பவரை 6 பேர் கொண்ட இளைஞர்கள் பணம் கேட்டு மிரட்டியுள்ளனர். அதற்கு ராமர் மறுத்ததால் ஆத்திரமடைந்த 2 இளைஞர்கள் அவரை சரமாரியாக தாக்கி சுமார் 2000 ரூபாய் பணத்தை பறித்து சென்றனர். இதுகுறித்த புகாரின் பேரில் சந்தோஷ், சாமுவேல் ராஜன் மற்றும் 17 வயது சிறுவனை கைது செய்த போலீசார் மேலும் 3 பேரை தேடி வருகின்றனர். மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் தெரு நாய்கள் சுற்றித் திரிவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். மேலும் அவசர சிகிச்சை பிரிவு உள்ளிட்ட இடங்களுக்குள் நாய்கள் சர்வசாதாரணமாக செல்வதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட வாய்ப்பு உள்ளதாகவும் புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.